நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் தேங்காய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோடைய ப்ரொசீஜர் வந்து கிட்டத்தட்ட அதிரசம் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை மாவு பச்சரிசி கிடைக்கலன்னா நார்மல் பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 12 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி கிட்டத்தட்ட அதிரசம் செய்வோம்ல அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து தேங்காய் சேர்த்து பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து நம்ம தேங்காய் பணியாரம்னு சொல்கிறோம். டேஸ்ட்டும் அதிரசத்துலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 12 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் காய வச்சுக்கோங்க. வெயிலெலாம் காய வைக்க தேவையில்லை. ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷத்துக்கு காஞ்சாவே போதும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம கையில் அரிசியை தொட்டோன்னா லேசாக இது போல் ஒட்டணும். ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் இந்த அரிசியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே இது கூட ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஜலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. இதே போல் மீத இருக்க எல்லா அரிசியையும் ஒவ்வொரு பேட்சாக அரைச்சிட்டு இது போல் ஜலிச்சிட்டு வச்சுக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் மாவு அரைச்சி ஜலிக்கும் போது இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாகு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்ட முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாகை விட்டு பாருங்கள். நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது சாஃப்டான பால் பக்குவத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியில் விட்ட பாகு வந்து அப்படியே கரையுது, எடுக்கிறதுக்கு வரலை. அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மறுபடிக்கும் நம்ம பாகு செக் பண்ணி பார்க்கணும். கையில் எடுக்கிறதுக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம உருட்டுறதுக்கும் வரணும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும். அதுதான் பக்குவம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியில் அடியில் போய் அப்படியே நிற்கிது, கரையலை. நம்ம கையில் எடுக்கும்போதும் எடுக்கிறதுக்கு வருது. எடுத்துட்டு நம்ம உருட்டுறதுக்கும் கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாகு கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். நான் ஒரு முழு தேங்காவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முழு தேங்காய். 1 கிலோ அரிசிக்கு ஒரு முழு தேங்காய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் துருவிட்டும் சேர்க்கலாம், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டும் சேர்க்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது.
இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகு கூட உடனேவே இந்த தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா பாகு முறிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துடணும். கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட கலக்க ஆரம்பிச்சிடணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது கிட்டத்தட்ட அதிரசம் மாதிரி தான். கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் ஃபாஸ்ட்டாக இந்த வேலையை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவை சேர்த்து கலந்துக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். பொதுவாக நம்ம அதிரசம் வந்து ஒரு 2 நாள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபியை நம்ம உடனே செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு சின்ன உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக கவரு அதுக்கப்புறமா இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகே. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது தானாகவே மேலே எலும்பி வரும், அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், தானாக மேலே எலும்பி வந்திருக்கு. இது மேலே சூடான எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து விடுங்க. இது பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பூரி போல் வந்ததுன்னா நீங்கள் செஞ்சுருக்க பாகு பதம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இதுதான் பெர்ஃபெக்டான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரணும். இப்போ இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பொதுவாக நம்ம அதிரசம் செய்யும்போது இன்னொரு கரண்டி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயை வடிப்போம்ல, அந்த மாதிரி வடிக்கக்கூடாது. இது பூரி மாதிரி உப்பலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வந்து அப்பம் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் அப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால கெட்டு போயிருமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக கெட்டு போகாது, ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகில் தேங்காவை சேர்க்கும் போதே அது முழுமையாக வெந்துடும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதே மெத்தடில் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் அப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.